Somebody asked a question. When Dajjal dies, will all the Muslims live or just the pious ones? First of all, Ji? Yeah, it says, when Dajjal dies, will all the Muslims live or just the pious ones? All the Muslims means those who are not really pious ones. They include not everybody. First of all, at the time of கொஞ்சம் கேள்வி வந்து இதில் தமிழில் இதை ஆன்சர் கொடுக்கவா இதில் சரி இங்கிலீஷில் எப்படி இது வந்து இங்கிலீஷில் எழுதிக்கிறாங்க தமிழில் நாங்கள் ஆன்சர் கொடுத்தனால யார் கேட்டவங்க தமிழ்லேயே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல தஜ்ஜாலுடைய வருகை அது எப்போ இருக்கும்னாக்கா டெக்னாலஜி வந்து ரொம்ப பீக்ல இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜ்ஜாலை வந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்டாக அனுப்பி வைப்பான். தஜ்ஜால் பல நாடுகளை கைப்பற்றி கொண்டு வருவான். தஜ்ஜால் கூட அதிகமாக யஹூதிங்க இருப்பாங்க. எல்லா காஃபிர்களும் தஜ்ஜால் கூட சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் போறானோ எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு போயிட்டே இருப்பான் வெற்றி. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இமாம் மஹதி அலி வருவாங்க. அவங்களும் தன் பக்கம் முஸ்லிம்களை வச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இறக்குவாங்க. ஈசா இஸ்லாம் இறங்கின பிறகு அவங்க அந்த நேரத்தில் ஃபஜ்ர் நேரமாக இருக்கும். இமாம் மஹதி வந்து அவங்க தொழு வைக்க போவாங்க. அப்போ இமாம் ஈசா இஸ்லாம் இறங்கின உடனே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் தொழு வைங்கன்னு. ஈசா இஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தொழு வச்சு முடியுங்க. தொழு வச்சு முடிச்ச பிறகு ஈசா இஸ்லாம் தாம் பொறுப்பு எடுத்துக்கொள்வாங்க. அவங்க லீடர் ஆயிடுவாங்க, கேப்டன் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க முஸ்லீம்களுடைய படையெடுத்து கொண்டு போவாங்க தஜ்ஜால் நோக்கி. எப்போ தஜ்ஜால் ஈசா இஸ்லாம் பார்த்துருவானோ அப்போ வந்து அவன் ஓட ஆரம்பிப்பான். ஈசா இஸ்லாம் பார்த்தோன்னா ஓட ஆரம்பிப்பான். அது வரைக்கும் தைரியமாக வருவான் தஜ்ஜால். அவங்கள பார்த்தோன்னு ஓட ஆரம்பிப்பான். அப்போ ஈசா இஸ்லாம் அவங்க தான் தஜ்ஜாலை வெட்டி கொலை பண்ணுவாங்க. அவங்க அந்த நேரத்தில் அதற்கு பிறகு தான் எல்லா காஃபிர்களும் வெட்டப்படுவாங்க. இதற்கு முன்பு முஸ்லிம்கள்லேயே யார் யாரெல்லாம் கொஞ்சம் வீக்கான முஸ்லீமா இருப்பாங்களோ அவங்கெல்லாம் சிலவர்கள் மக்கால இருப்பாங்க, சிலவங்க மதீனால இருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல தஜ்ஜால் போக முடியாது. அப்ப ஒரு இடத்துல தஜ்ஜால் போய் நிற்கும் போது அங்க பூகம்பம் ஏற்படும். அந்த பூகம்பம் ஏற்படும் போது வீக்கான முஸ்லிம்கள் யார் தன்னுடைய ஈமான்ல பரிசுத்தமா இல்லையோ அவர்கள் எல்லாம் மக்கா மதீனால இருந்து வெளியேறுவாங்க. சேஃபா இருந்தாங்க. ஆனா இந்த பூகம்பத்தை எடுத்து பயந்து போய் விளங்காம வெளியாயிடுவாங்க, தஜ்ஜால் கூட போயிடுவாங்க. அப்ப ஈசா இஸ்லாம் தஜ்ஜாலை கொலை பண்ண பிறகு எல்லா யஹூதிகளும் எல்லா நசாரும் எல்லாரும் கைப்பற்றி கொள்வாங்க. அதன் பிறகு ஒரு காலம் வரும், உலகத்துல வெறும் முஸ்லிம்கள் மட்டும் வாழ்வாங்க. வெறும் முஸ்லிம்கள் மட்டும் தான் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஈசா இஸ்லாம் வந்து கல்யாணம் முடிப்பாங்க, அவங்க வாழ்வாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். அதன் பிறகு அவங்க இறந்துப்படுவாங்க. இறக்கப்பட்ட பிறகு அவங்க ரசூலுல்லாஹ் பக்கம் அடக்கப்படுவாங்க. அதன் பிறகு திரும்பியும் உலகத்துல ஃபித்னா வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அந்த நேரத்துல தஜ்ஜால் இறக்கும் போது இந்த வீக்கான முஸ்லீம் அவங்க கூட போய் சேர்ந்ததுனால அவங்க வந்து அவங்க கூடத்துல போயிட்டாங்க. முஸ்லீம்களை கொடுத்து விட்டு தூரமா போயிட்டாங்க. அப்ப அவங்களும் அவங்க கூட சேர்ந்து இறந்ததுனால அவங்களும் இறக்கப்படுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு வெறும் முஸ்லீம்கள் மட்டும் வாழ்வாங்க உலகத்துல. அதுக்கு பிறகு தான் திரும்பி அந்த ஃபித்னா வரும். அதுக்கு பிறகு தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வரும். அப்ப ஈசா இஸ்லாம் ஹயாத்தோட இருப்பாங்க. ஆனா ஈசா இஸ்லாத்துல அவங்க அழிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான் உங்களால அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ல வேற வழியாக யாஜூஜ் மாஜூஜ் அழிக்க வைப்பாங்க. கேட்டிருக்காங்க
how will we know when Dajjal is going to come? நமக்கு எப்படி தஜ்ஜால் வருவான்னு தெரியும், எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து சில அறிகுறிங்க இருக்குது, எங்கேருந்து வருவான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா மெயின் நோக்கம் என்ன தெரியுமா? டெக்னாலஜி. அது பெரிய குறிக்கோள் நமக்கு. அதுவும் இல்லாம ஹலாத்துகள், உலகத்துடைய மக்கள் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்கிறத சற்று சிந்திக்கணும். சில விஷயங்கள்லாம் மறைமுகமா நடந்து கொண்டிருக்கிறத பத்தி நான் இப்ப பேச விரும்பல. அந்த மறைமுகமா நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த தஜ்ஜாலுடைய வரவேற்புக்காக நடந்து கொண்டிருக்குது. நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது, ரொம்ப டாப் லெவல் நடக்குது. அதை பத்தி பேச முடியாது, பேச நல்லதும் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, தஜ்ஜாலுடைய வரவேற்பை எதிர்பார்த்து கொண்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நம்மளோட அதிகமாக கற்றுக்கொள்றார்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்யறாங்க. அதுல எதுக்கு? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளணும் கிடையாது, அவங்களுடைய நோக்கம் வேற. பாருங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த ஒரு அமலுடைய பலன் நியத்தை கொண்டு இருக்குது. இப்ப இவங்க உலகத்திலேயே இதை விட மிக பரிசுத்தமான, அதாவது குர்ஆன் கிதாப் கிடையாது, அல்லாஹுடைய கலாம். அதை அனலைஸ் செஞ்சு என்ன செய்யறாங்க? அவங்க துரி பார்த்து தப்பான வழியில போறாங்க. எப்படி அல்லாஹ் தஆலா இப்லீஸ் அவனுக்கு வந்து மிகப்பெரிய இல்ம கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா. ஆனா இவன் எல்லா இல்மையை வச்சு என்ன செய்யறான்? மக்களை டைவர்ட் பண்றான், இல்ம வச்சு கொண்டு டைவர்ட் பண்றான். அதே மாதிரி தான் பிற சகோதரர்களே, இவங்க எல்லாமே இதை கற்றுக்கொண்டு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. இவங்களுக்கும் தெரியும் இமாம் மஹதி யாரு, அவங்களுடைய பெற்றோர்கள் பேர் என்ன தெரியுமா இருக்கும்? ஆமினா அப்துல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் பேர் என்ன வந்தோ அதே தான் இமாம் மஹதியுடைய பெற்றோர்கள் பேராக இருக்கும். இதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, துரி அனலைஸ் பண்றாங்க. பெற்றோர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் டேட்டா பேஸை போட்டு பார்க்கறாங்க, எங்க வருவாங்க இமாம் மஹதின்னு. ஆனா பாருங்க, எப்படி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வச்சு வளர்த்தானோ, இவங்களுக்கு பாருங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாக்க நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்னு. ஆனா அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவனா இருக்கிறான். அவனுக்கு அலா குல்லி கதீர், எல்லா விஷயத்திலும் அத்தனுக்கு பவர் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சும் அவங்க என்ன ஆகுறாங்க? என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இவங்களுடைய நியத்தை வேற. அதனால இதெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கொள்ளலாம் தஜ்ஜால் எப்போ வருவான்னு. சிலவங்க சொல்றாங்க ரொம்ப அருகிய நேரத்துல வந்துடுவான்னு. சிலவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்த நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. கியாமத்துக்கு முன்னாடி இன்னும் இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. கியாமத்துக்கு முன்னாடி தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய பெரிய ஃபித்னாலாம் வர வேண்டியது இருக்கு. அதுக்கு பிறகு தான் ரொம்ப மிகப்பெரிய ஃபித்னா வர வேண்டியது இருக்கு. அப்பதான் கியாமத் நாள் வரும். ஆனா நீ இப்போ உடனே சொல்ல முடியாது, எனக்கு இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் கேட்டிருக்காங்க, இஸ் வாட்சிங் டிவி ஹராம் இஃப் இட் இஸ் இஸ்லாமிக் சேனல், அது வாட்ச் பண்றது ஹராமான்னு கேட்டிருக்கிறாங்க. பிறகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அது சைனால போய் கற்றுக்கிட்டோம் சரி, அவ்வளோ தூரம் போய் நீங்க தீனுடைய கல்வி கற்று அவங்க போய் கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நிச்சயமா கல்வி முக்கியம். ஏன்னா ஃபர்து தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், இல்மை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமையும் ஃபர்தாக ஆக்கியிருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அவ்வளவு தூரம் போய் நீங்க கற்றுனாலும் கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இல்ம், இன்னொரு விஷயம் இருக்குது அது வந்து ரூஹ். அதாவது இன்னொரு விதத்தை சொல்லுவாங்க, ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று நாலேஜ். ரெண்டுத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க, படிச்சீங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நாலேஜ்னாக்கா
சும்மா பார்த்தோம் படிச்சோமான்னு கிடையாது. அதுபடி அமல் இருக்கணும். அது நாலேஜ், ட்ரூ நாலேஜ், அமல் செய்யணும். அப்ப சிலவங்க வந்து தீனுடைய கல்வியை இன்ஃபர்மேஷன் மாதிரி படிக்கிறாங்க, சிலவங்க வந்து உண்மையா மாதிரி படிக்கிறாங்க. ஏன்னா அதை கூட அமல் செய்யணுங்கிற நோக்கத்தோடு படிக்கிறாங்க, அமல் செய்யறாங்க. அப்ப இந்த டிவி இருக்குது, டிவியில வந்து அதிகமான நேரத்துல இஸ்லாமிக் சேனல்லையும் சரி, அதுல போய் ஒருத்தவங்க தீனை கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்கனாக்கா அதுல அந்த அளவுக்கு பலன் கிடையாது. எப்படி ஒரு மனிதர் தேட்டத்தோடு போய் இல்மு கற்றுக்கிறாரோ அந்த பலன் இதுல கிடையாது. அதனால நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மனிதர் டிவியில ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாருனாக்கா அதனுடைய அமல் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க சற்று யோசிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அதே மனிதர், நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன், மதரசாவில் நான் பாக்குறேன் சில பிள்ளைங்க போல்டன்லயும் சரி இதே ஊர்ல இருந்தும் சரி வர்றாங்க. அதே நேரத்துல சில பிள்ளைங்க தாய்வான்ல இருந்தும் வராங்க. அதால பாருங்க, தாய்வான்ல இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்துடுறான், தனி அதாவது இல்முடைய தேடத்தை கொடுத்துடுறான். அந்த குழந்தைக்கு ஒரு தனி விளக்கத்தை கொடுக்குறான், அமல் செய்யக்கூடிய ஒரு தனி அந்த எப்படி சொல்றது அந்த தேட்டம் அதை கொடுக்குறான். காரணம் என்ன? இவங்க தேடி வந்திருக்கிறாங்க அவ்வளவு தூரம். அதோடைய எஃபெக்ட் பாருங்க. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், மன் சலக தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் ஸஹல அல்லாஹு பிஹி தரீகல் ஜன்னah. எந்த ஒரு மனிதர் இல்முக்காக ஒரு பாதையை ஏற்றுக்கொண்டு போகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அதை கொண்டு ஜன்னத்துடைய பாதையை எளிதாக ஆக்கிடுறாங்க. அப்ப வீட்லயே உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிறது இல்முடைய கத்துக்கூடிய ஒரு சரியான நோக்கம் கிடையாது. நிச்சயமாக நாம் மற்ற விஷயத்துக்கு பதிலாக பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் இது ஒரு கல்வி கற்றக்கூடிய சரியான நோக்கம் கிடையாது, சரியான டூல்ஸ் கிடையாது. நிச்சயமாக நாம் இல்மை தேடிக்கொண்டு போகணும். இல்மு இருக்கின்றது கல்விலேருந்து கல்வுக்கு வர்றது தான் இல்மு. ஒரு மனிதனுடைய கல்விலேருந்து இன்னொரு மனிதனுக்கு கல்வில வர்றது தான் இல்மு. அது டிவி பார்க்கறது மூலியமா கிடைக்க போகிறது கஷ்டம். அதனால இஸ்லாமிக் சேனலாக இருந்தாலும் சரி தவித்துக் கொள்வது நல்லது. உண்மையான முறையில் இல்மை கற்றுக்கொள்வது நிச்சயமாக நமக்கு கடமை. அப்பதான் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும். எந்த ஒரு மனிதர் ஒரு பொருளுக்கு பின்னாடி அதிகமாக ரிசர்ச் பண்றாரோ அந்த மனிதருக்கு அதனுடைய பலன் நிச்சயமாக தெரியும். எந்த ஒரு மனிதர் சாதாரணமா கேட்டு, இப்ப நான் என்ன சொல்றது, நான் கூட கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன், அனாட்டமிக் தெரப்பின்னு ஒருத்தர் இந்தியாவில் வந்து மெடிசனை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். அதனுடைய மெடிசனை பற்றி நான் எப்போ ஃப்ரெண்டுங்களை சொல்ல ஆரம்பிச்சினோ, என் குடும்பத்தில் கூட அந்த அளவுக்கு அதில் எஃபெக்டிவ் பண்ணல. ஆனால் என் ஃப்ரெண்டுங்க அவங்க ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஆளுங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பரவிடுச்சு. எங்கே பாருங்க ஷோ, அதனுடைய விளக்கம், அதனுடைய ஏன்னா அவங்களுக்கு புரியுது என்னுடைய அந்தஸ்து என்னன்னு. நான் இங்கே ஒருத்தவங்க கேன்சரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த பாருங்க இதுல அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், எல்லாம் எடுத்துக்கொண்டு போறாங்க. காரணம் என்ன? அவங்க இதுக்கு எந்த டைம் கொடுக்கல, ரிசர்ச் பண்ணல. அதனால இந்த கல்வியை வந்து எளிதாக எடுத்துக்கொண்டு போறாங்க. எப்போ ஒரு மனிதன் நிச்சயமாக ரிசர்ச் பண்ணி ஒரு பொருளுக்கு பின்னாடி எஃபர்ட் பண்றாரோ அதனுடைய மதிப்பு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட முஹத்திஸ். அவங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இல்முக்காக. ஏன்? எல்லாமே குர்பானி, சாக்ரிஃபைஸ். ஒழுங்கான இல்மு நமக்கு வேணும்னாக்கா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வீட்டை விட்டு கொஞ்சம் போகணும், பள்ளிவாசல்ல உட்காரணும், கற்றுக்கணும். யாராச்சும் ஆளுங்க கற்றுக் கொடுக்குறாங்களா, சூழ்நிலை ஏற்படுத்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம வீட்லயே உட்காந்து சோஃபாலே உட்காந்து டீயை குடிச்சிட்டு காஃபியை குடிச்சு சாப்பிட்டு டீயை பார்த்துட்டு இல்மு கற்றுக்கிறதா நிச்சயமாக முடியாது. சரி, நிச்சயமாக முடியாது. இன்னொரு கொஸ்டின் வந்து இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு கணவர் மனைவிக்கு உதவி செய்ய முடியும், எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு உதவி செய்ய முடியும் இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில்?
எப்போ நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சரித்திரத்தை ஒழுங்காக நம்ம படித்தோம்னாக்கா நமக்கு நிச்சயமாக விளங்கிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டில் எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சாங்க, எந்த அளவுக்கு மனைவிக்கு உழைப்பு செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க தன்னுடைய பெண்மார்களிடம் எல்லாம் விளங்கிடும். அதன் பிறகு நாம் லேசாக கொஞ்சம் குர்பானி பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னாக்கா நான் சிறு வயதிலிருந்து நாம் பார்த்தது, இந்தியாவில் பார்த்தது என்ன தெரியுமா, கணவர்கள் பெண்மணிகளை ஒரு அடிமையான முறையில் தான் பார்த்து கொண்டு வருகிறார்கள், ஒரு அடிமை மாதிரி. ஆனால் இஸ்லாம் அப்படி நிச்சயமாக சொல்லலை. எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து ரெண்டு பேருடைய ரைட்ஸ் கொடுத்துருக்குண்டாக்கா, கணவருக்கும் மனைவிக்கும், அந்த கணவர் மனைவிங்கிற பேர் அரபிக்கில் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஜவுஜ், அவங்களுக்கும் ஜவுஜ், ஜவுஜான்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணியிருக்கிறார் ரெண்டு பேருக்கும், ஒரே விதமான வார்த்தைங்க, லெட்டர்ஸுங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ரைட்ஸ் கொடுத்துருக்கிறான், ரெண்டு பேரும் சமம் பண்ணு அரபிக் லாங்குவேஜில். பாருங்க, நாம தான் அதை சரியான முறையில் விளங்காமல் பெண்மணிமார்களை வீட்டிலே வேலை செய்யணும், நமக்கு எல்லா வேலையும் செய்யணும், துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், எல்லாமே அவங்க தான் செய்யணும் நம்ம மனசில் இருக்குது. சரி, அப்படி கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லல. ரெண்டு பேரும் ஒன்னா செய்யணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய்க்கு இஸ்லாத்துடைய அடிப்படையில் பார்த்தாக்கா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பது கூட மறுக்கிறதுக்கு இஸ்லாத்துல சரி இடம் இருக்கு. அப்படி மறுத்துவிட்டால் கணவர் மீது கடமை, யாராவது அதாவது அப்போ உள்ள காற்படி, அதாவது பால் ஊட்டும் தாய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து குழந்தைக்கு பால் குடிக்க வைக்கணும், கணவருடைய கடமை. தன்னுடைய மனைவிக்கு அதை நிராகரிக்கிறது கூட ரைட்ஸ் இருக்கு இஸ்லாத்துல. பிறகு சகோதரர்களே, இது நம்ம கொஞ்சம் விளங்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய மனைவிமார்கள் கூட வாழ்ந்திருக்காங்கன்னு விளங்கணும். அதே நேரத்துல மனைவிமார்கள் கணவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளங்கணும். ரெண்டு பக்கமும் விளங்கணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற மதத்துல உள்ளவங்க எல்லாம் தன்னுடைய ஸ்காலர்ஸ் அவங்களுக்கு வந்து வணங்குறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நாங்க உங்களுடைய அல்லாஹ் தஆலா உங்களை வந்து உலகத்துக்கே லீடரா படைச்சிருக்கிறோம், உங்களுக்கே நாங்க சஜா செய்யக்கூடாதுன்னு. அப்ப சொன்னாங்க, சஜதா வந்து அல்லாஹ்க்கு உரியது மட்டும்தான். அப்படி ஒன்று இருந்தால் நிச்சயமாக பெண்மணி தன்னுடைய கணவருக்கு சஜதா செய்ய வைத்திருப்பேன் என்று சொன்னாங்க. ஏன்னால் கணவருடைய மதிப்பு அந்த அளவுக்கு இஸ்லாத்துல இருக்கு. ஒரு பெண்ணுக்கு, அதாவது பெண் அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இஸ்லாத்துல இடம் இருக்கு. அதே நேரத்துல கணவரும் புரிந்து கொள்ளணும் தான் மனைவி யாரு, அவங்களும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு அடியான். அவங்களுக்கு என்னென்ன உங்க மேல ரைட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க மேல ரைட்ஸ் இருக்குது. ரெண்டு விதத்திலும் ஒன்னா போகணும், ஒன்னா புரிந்து கொண்டு வாழ்ந்தாதான் குடும்பத்துல இஸ்லாத்துடைய வாழ்க்கை வரும். பெண் மட்டும் ஒழுங்கா இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டு கணவர் நமக்கு நடக்கலையே சொன்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்ப பெண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், கொஞ்சமா புரிய வைக்கிறதுக்குள்ளே செய்யணும். அப்படி அது இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம், துவா செய்ய தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும். பெண்ணு கஷ்டப்பட்டு வாழும். அதே நேரத்துல சில சமயம் கணவர்மார் நல்லா இருப்பாங்க, ஆனா சில நேரத்துல பெண்களோட குறை இருக்கும். அப்ப இவங்க அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். வீட்டுல தாலீம் செய்வது இருக்குதே, அவனுடைய பரக்கத்து அல்லாஹ் அக்பர், சொல்ல முடியாத பரக்கத். நம்ம எல்லாம் கண்ணு மூடி நடக்கணும்னு விரும்புறோம். ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கண்ணு பின்னாடியே தான் வச்சிருக்கிறோம், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இன்னைக்கு ஒருத்தவங்க தாலீம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா இதோடைய எஃபெக்ட் இப்ப தெரியாது. இதை கொண்டு என்னென்ன ரஹ்மத் வந்தது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த ரஹ்மத்தினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நிச்சயமாக கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கும்போது நிச்சயமாக
ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். மாஷா அல்லாஹ் அப்போ இப்படி இருந்தது, ஒரு 4 மாதத்துக்கு தாலியை படித்தோம், ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு நம்ம கண்ணுக்கு. ஆனால் நம்மளாம் இப்போ பாருங்க மாஹோல் எப்படி வாழ்றோம், நம்ம கண்ணு மூடி எது தெரியுதோ அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். நினைச்ச பண்ணாக்க உடனே அதில் எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. அல்லாஹ் நடக்க நிச்சயமா நடக்கும், அப்போ நிச்சயமா நடக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அல்லாஹ் அக்பர், பிரான்ஸ்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் வந்து முகத்தை மூடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் சில பெண்மணி முகத்தை மூடுறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்துல ஈடுபாடு. ஒரு முறை ஒரு பெண் ஷாப்பிங் பண்ணி கொண்டு கேஷியர் பக்கம் வந்துட்டு இருக்கு. கேஷ் அப்ப ஸ்கேனிங் பண்றவங்க வந்து ஒரு அரபு பெண், மரக்கனோ அல்ஜீரியாவும். இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு காசு சொல்லும்போது சொல்றாங்க, ஒன்னே மாதிரி பெண்கள்லாம் இங்கே வந்து முகத்தை மூடிக்கிற அந்த ஷாப்பிங் பண்ண வந்து அந்த பெண்ணை மாதிரி சொல்றாங்க, ஒன்னே மாதிரி பொங்கல்லாம் இங்கே வந்து எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது, இஸ்லாத்துக்கு கஷ்டம் கொடுக்குது, நீ போய் உங்க நாட்டில் போய் திரும்பி வாழு, நாங்காச்சும் இங்கே சந்தோஷமா வாழ்றோன்னு. உடனே அந்த பெண் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய இக்காவை தூக்குனாங்க. பார்த்தாக்கா வெள்ளைக்காய், உண்மையான பிரெஞ்சு பொண்ணு, உண்மையான பிரெஞ்சு பொண்ணு, பிறந்து வளர்ந்தது எல்லாமே பிரான்ஸ்ல தான், அதான் அவங்க நாடு. அவங்க சொன்னாங்க, ஹலோ, நீங்க உங்களுடைய இஸ்லாத்தை விட்டுட்டு வித்துட்டு நீங்க துன்யாக்கா வந்திருக்கீங்க, நாங்க உங்கள்கிட்ட தீனம் வாங்கி கொண்டோம், நீங்க வேணா போங்க உங்க நாட்டுக்கு, என்னுடைய நாடு இதுதான் அப்படின்னு சொன்னது பெண்மணி சொன்னாங்க. ஏன்னா பெரிய சகோதரர்களே, ஹாலாத்துக்கள் மாறி கொண்டு போயிட்டு இருக்கு. எப்ப நம்ம புரிஞ்சு கொண்டோமோ ஹாலாத்துக்கள் அப்படித்தான். பாருங்க, யாருக்கு அல்லத்துல ஏதாவது கொடுத்துட்டானோ புரிஞ்சு போச்சு, ஏதாவது கொடுத்துட்டானா அவ்வளோதான். அதான் அல்லத்துல சொன்னா, அதாவது ரசூலா சொல்லிட்டு போனாங்க, எந்த ஒரு மனிதருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, முயற்சி செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு நாட்டம் இல்லைன்னாக்கா நிச்சயமாக கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது, எத்தீன் வந்துடணும். அதே நேரத்துல உலகத்தினுடைய எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு தீது நடக்க முயற்சி செஞ்சாலும் அந்த நேரத்துல அல்லாஹ் அவளுக்கு நல்லது செய்ய நான்னாக்கா நிச்சயமாக உலகத்துல யாராலும் சேர்ந்து தீது நடக்க வைக்க முடியாது. அல்லாம நம்பிக்கை வந்துடும், அந்த மாதிரி நம்பிக்கை வந்துடும். இப்ப யாருக்கு அல்லாஹ் யாருக்கு கொடுத்துட்டானோ அதான் அல்லாஹ் தஆலா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். தினந்தோறும் அல்லாஹ் நம்ம சொல்ல வைக்கிறான் பாருங்க சூரா ஃபாத்திஹால, எங்களுக்கு சரியான நேரான வழி எங்களுக்கு காட்டுவாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழிகள் காட்டுவாங்க. தினந்தோறும் அல்லாஹ் நம்ம துஆ செய்ய வைக்கிறோம். எதுக்கு? வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து நேரான வழியில வாழ்வோம். சரி, தவறு போச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் மன்னிக்கணும். நம்ம துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சரியான வாழ்க்கையில சரியான பாதையில மௌத் வரைக்கும் வாழ்வதற்கு நம்ம துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ஜஸாக்குமுல்லாஹ் மௌலவி நசீர் அவர்களே. நாளைக்கு என்னதான் மௌலவி அவங்களுக்கு 7 o'clock முடிச்சுட்டு அவங்களுக்கு இன்னொரு வேறு அவசரமாக போக வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால தாய்மார்களுக்கு நீட்டு கொள்ளையெல்லாம் அமைக்குது. அதே மாதிரி நான் இன்னொரு நம்ம அல்லாவுடைய இந்த அல்லாவுடைய துவா கேட்டு போடுறேன். மோஸ்ட்லி அவங்க எங்களுக்கு ஒரு இதொன்று தந்திக்கிறாங்க, ஒரு வேர்டு ஒன்று தந்திக்கிறாங்க. அவங்க ஏரியா மாதிரி ஒரு ஏரியா வைஸ் போய்த்து இந்த ப்ரோக்ராமாக சிறப்பாக நடத்தி வைக்கிறதுக்கு என்னோடய ஸ்லீக்கம் கம்யூனிட்டியாக. அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இந்த ஸ்லீக்கம்மால் ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு ஏரியா ஜமீர் சொன்ன மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்தந்த ஏரியா பிரதர்ஸ்மாக எடுத்து வாலண்டியராக முன்னுக்காக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு வைக்க சொல்லி அந்த மாதிரி மேன்செஸ்டர் வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் எங்களோட பிரதர்ஸ் போல்டன், விகன், எத்தட்டன் அந்த எல்லா பிரதர்ஸும் சேர்ந்து இதை செஞ்சு வச்சுருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அடுத்த ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிளாக் பன் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மௌலவியோட
ஹெல்ப் கட்டாயமாக தேவைப்படும் அந்த நினைக்கிறேன். பிளாக்மேன் பிரதர்ஸும் எதிர்பார்த்துருக்காங்க அங்கே கவர்மெண்ட் வைக்கிறது. இன்ஷால்லா என்னோட கொஷின் ஆன்சர்ஸ் வெப்பம்னு பார்த்தோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினைக்கிறோம் 1.5 hours அதில் நாங்கள் பேசினாங்க எங்களுக்காக வேண்டி. இன்ஷால்லா அதை எடுத்து நாங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்க என்னென்ன எங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கும் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டு தந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நாங்களும் அதை பயன்படுத்தி இன்ஷால்லா இதே வழியில் வாழ்றதுக்காக அதனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்றிட்டாங்க. அடுத்ததாக இன்ஷால்லா எங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் போல்ட்டு இந்த ஆர்கனைஸ் பண்ண மெம்பர்ஸ் டின்னர் கொண்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா அதை வந்து எங்களோட இப்போ ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறேன் பிரதர்ஸ் மேன்செஸ்டர் பிரதர்ஸ் மாய்க்கு பிரதர் மஷூஜ் பிரதர் ரிசான் பிரதர் மவாஹிர் ஃபஸ்ட்டு ரோல்டம்ல பிஹாஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோல்டாமே வந்திக்கிறாங்க. அடுத்தது பிரதர் அலாவுடீனும் அல்ஹம்துலில்லாஹ் ஆஸ் யூஷுவலாக அவரோட கான்ட்ரிபியூஷன் மேலே கிடைக்கும் இன்ஷால்லா. ஓகே பிரதர்ஸ் எல்லாம் நீண்டு இன்ஷால்லா டின்னர் எடுத்துகிட்டு போயிடலாம். எங்களோட பிஹாஃப் ஆஃப் கம்யூனிட்டியாக நான் கேட்குறேன். Jazakumullah.